82 லட்சம் ரூபாய் வரி பாக்கி புகாரில் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் இல்லத்தை ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முடக்கி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு நேரம் பேசிய சுசித்ரா, விவரம் என்ன? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஹைதராபாத் இல்லமானது தற்பொழுது சொத்து வரி விவகாரம் காரணமாக முடக்கப்பட்டுள்ளதாக ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மிக முக்கியமாக கடந்த 2017 ஆண்டிற்கு பிறகு முடங்கியுள்ள அந்த ஒரு சொத்து வரியினுடைய நிலுவைத் தொகைகள் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவருடைய அந்த இல்லம் ஹைதராபாத் இல்லம் என்பது தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் ஹைதராபாத்தினுடைய டெபுட்டி கமிஷனர் சுரேஷ் வெளியிட்டுள்ள அந்த ஒரு நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்ட நோட்டீஸின் மீது எந்த ஒரு பதிலும் இல்லை என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த ஒரு முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக சுமார் 82% அதிகமான ஒரு நிலுவை என்பது இந்த வீட்டின் மீது இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பார்க்கப்படுகிறது. இப்ப உறவினர்களுக்கு ஏதாவது இது தொடர்பான நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அது தொடர்பாக நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கா மாநகராட்சி நிர்வாகம் தரப்புல? சுஜி தேவ கடந்த பிப்ரவரி மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்து வரியை கட்டக்கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அதனால் அந்த ஒரு நோட்டீஸ் மீது எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஹைதராபாத்தினுடைய முனிசிபல் கார்பரேஷன் தெரிவித்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக இந்த நீதி குழுவானது அதாவது அந்த வீட்டை கைப்பற்றிய குழுவினுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 2017 ஆண்டு முதல் கட்டப்படாத அந்த ஒரு வரி தொகை நிலுவை என்பதன் அடிப்படையில் அந்த ஒரு கணக்கீட்டை ஏற்கனவே அனுப்பப்பட்ட நோட்டீஸ்கள் மீதும் அவர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு வரி பாக்கியை குறிப்பிட்டு அவர்கள் தற்பொழுது எந்த ஒரு பதிலும் வராததன் அடிப்படையில் இந்த முடக்கத்தை செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக வழக்கமான நடைமுறைப்படி வழங்கப்படும் நோட்டீஸ்களுக்கு அதாவது அளிக்கப்படும் நோட்டீஸ்கள் மீதான ஒரு பதிலை தொடர்புடையவர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்கள் வழங்க வேண்டும் எனவும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்காததன் காரணமாக வரி பாக்கியை தற்பொழுது காரணம் காட்டி இந்த வீடானது முடக்கப்படுவதாக தற்பொழுது ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது பார்க்கப்படுகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.